வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக கூட்டணியிலிருந்து விலகும் தேமுதிக அரசியலில் பெரும் பரபரப்பா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளாக தேமுதிக கூட்டணியை அறிவிக்காமல் திடீரென கூட்டணியை அறிவித்தது. அந்த கூட்டணியில் தற்பொழுது தேமுதிக கூட்டணி என்பது திமுகவுடன் என்பதனை உறுதி செய்த தேமுதிக தற்பொழுது அதிருப்தியிலும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் தேமுதிக தொண்டர்களும் மாறிவிட்டார்கள் என்றே சொல்லலாம். ஏனென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து விதமான கட்சிகளும் தேமுதிக இந்த கூட்டணிக்கு வரும் அந்த கூட்டணிக்கு வரும் என்று பேசப்பட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் கடைசியில் ட்விஸ்டாக பார்த்திங்கன்னா தேமுதிகவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திடீர் முடிவாக திமுக பக்கம் சாய்ந்திருக்கிறார். இதனால் திமுகவில் தேமுதிக இணைந்ததன் காரணமாக அதிருப்தியில் இருந்த தொண்டர்கள், ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் திமுகவை எதிர்த்து தான் கட்சியை தொடங்கினார். ஆனால் திமுக பார்த்திங்கன்னா தற்போது அந்த கட்சி திமுகவிலே போய் தேமுதிக இணைவது மிகவும் பார்த்திங்கன்னா கொள்கைக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பல நிர்வாகிகள் பல தொண்டர்கள் என அனைவருமே அப்படியே பார்த்திங்கன்னா டோட்டலாக அதிமுகவில் இணைய ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் தேமுதிகவில் ஆதரவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது என்று ஒரு பக்கம் தேமுதிகவில் பார்த்திங்கன்னா அரசல் புரசலாக பரபரப்பாகவும் பேச்சுக்கள் அதிகமாக பேசப்பட்டதை தலைமைக்கு கேட்டுள்ளது. தலைமை இதனை கேட்டது பிறகு ஐயோ நம்ம தவறு செய்து விட்டோமோ அப்படின்ற ஒரு சில முடிவுகள் தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முடிவுகளை எடுக்க நாம் மீண்டும் பார்த்திங்கன்னா கூட்டணியிலிருந்து வெளியேறி வேறு கூட்டணிக்கு சென்று விடலாமா, என்ன முடிவை எடுப்பது என்ற ஒரு யோசனையில் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்களாம். ஏன்னா கொத்தாக அதிமுகவும் மாற்றுக் கட்சியினரும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தேமுதிகவினர்கள் இணைந்து வருகிறார்கள். இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தேமுதிகவுக்கு இழப்பு என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளில் பார்த்திங்கன்னா தேமுதிக மிகவும் சூப்பராக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து விதமான ஆதரவும் ஒற்றை மனிதர் யார் என்று பார்த்தால் தற்போது விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்த அந்த ஒரு ஆதரவானது தற்போது மொத்தம் அதிமுக பக்கம் போயிட்டுருக்கு. ஏன்னா திமுகவுடனான கூட்டணி வைத்ததால் அதிருப்தியில் இருக்கும் தேமுதிக நிர்வாகிகள் அதிமுகவில் இணையவிருப்பதாக சமீபத்தில் கூட ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அரசியலில் கூறியிருந்தார். அவர் பேசி 3 நாளில் முதல் சம்பவம் பார்த்திங்கன்னா நடந்திருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா அந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதியெலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கட்சியிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர்கள் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறார்கள். எக்ஸ் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியமாக இருக்கக்கூடிய புள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது. இதனால் ஆங்காங்கே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் இணைஞ்சிட்ருக்காங்க அப்படின்றதான் ஒரு யதார்த்தமாக அரசியலில் தொடர்ந்து பேசப்படுகிறது. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.